எல்லா ஆட்சி காலத்திலும் சொல்ல முடியாது. குறிப்பாக பாஜக ஆளுகின்ற ஆட்சி காலத்தில் தேர்தல் காலம் என்று சொல்ல முடியாது. தேர்தல் அல்லாத ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், சொல்கிறதுக்கு எனக்கு கூசுது, எதே வாழையை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. எதோடைய வாழையை நிமித்த முடியாதுன்னு சொல்லுவார். நான் காலைல டிவி பார்க்கவே இல்லை, ஏன்னா எனக்கு மனசுக்குள்ளே தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் ஓடி போவார் சார். அப்படி சொல்லக்கூடாது. வேற என்ன சார், எதிர்பார்த்தது தானே. எந்த வருஷம் உட்காந்தாரு? ஏங்க பெரியார் பேரை சொல்ல மாட்டேன், அண்ணாவின் பேரை சொல்ல மாட்டேன்னு சொன்னவர் அவர் எதுக்காக சொல்ல மாட்டேங்கிறாரு? அண்ணாவுக்கும் பெரியாருக்குமாக பாஜக ஆட்சிக்கு நடைபெற இல்லாத மாநிலத்தில் இப்படித்தான் நடத்துவோம் என்று அவர் என்ன சொல்லி அனுப்பப்பட்டதோ செய்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு ஏவலர். இவர் என்ன உள்துறை அமைச்சர் போன்றவர்கள் என்ன சொல்லி அனுப்புனாங்களோ, பாஜக RSS என்ன சொல்லி அனுப்புதோ அதை செய்யக்கூடியவர். அரசியலமைப்பு விதிகளின்படி ஒரு அரசுடைய அல்லது அரசாங்கத்துடைய தலைவர் யார்? இப்ப இந்த மாநிலத்தை இதெல்லாம் குறைஞ்சா நீ தானே கையெழுத்து போட்டுட்டு இருக்கிற, நீ தானே பொறுப்பு. உனக்கு என்ன வேலை? தமிழ் நீங்க முதல்ல மரியாதையா பேசுங்க. நீங்க என்ன உனக்கு அப்படி ஒருமையில பேசாதீங்க. அன்பா அப்படிதான் பேசுவாங்க. அவர் ஆளுநர் தான். ஆனா தமிழை கொச்சைப்படுத்துவது, தமிழை கொச்சை செய்யும். திருவள்ளுவரை கொச்சைப்படுத்தினார், எப்படி சொல்லிப்பேன் கூட ஒரு பெரிய தலைவர் பேசினார். அப்ப எங்க போனாங்க? கேட்க வேண்டியதான ஒரு தலைவர் பப்ளிக்ல பேட்டியில வேற ஆளாக இருந்தால் நான் எதை கொண்டு அடித்திருப்பேன் என்று அந்த பொருளை சொல்லி பேசினார். இல்லை என்று சொல்ல முடியுமா? திருவள்ளுவருக்கு சாயம், மத சாயம், ஜாதி சாயம் பூசுறது என்னென்ன செய்யறதுக்கு முடியல அத்தனை. இப்ப அந்த ஆளுநராக தலைவராக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா சார்? தமிழன் அவ்வளவு இலக்காரமா போயிட்டானா? நீங்களா ஒரு பணத்தை வச்சு பங்கீடு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்க மேல அது ஒரு பிரச்சனை வந்துச்சு, அப்படி செய்து பூச்சி மறைக்கப்பட்டது. எதிர்பார்த்தது தானே, அப்படிதான் நடக்கும். பாஜக ஆளாத மாநிலங்களில் பிரச்சனை பண்ணுவதற்காகவே மந்திரி சட்ட கோழி மாதிரியே ஒருத்தர ஆளுநர் அனுப்புறாங்க.